ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்னைக்கு வந்து லைஃப்பில் எப்படி சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக ஒரு சின்ன பதிவு. எப்படி சந்தோஷமாக இருக்கணும்னா, நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கணுன்றத நம்ம எப்பவுமே முடிவு பண்ணிடணும். நம்ம வந்து எந்த விஷயம் நடந்தாலும் நம்ம ஹாப்பியாக தான் அதை கொண்டு போகணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல அடுத்தவங்களை பற்றி நம்ம எதுவுமே பெருசாக யோசிக்கக்கூடாது. நம்மளை பற்றி மட்டும் தான் யோசிக்கணும். நம்மளுடைய விஷயத்தில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். எல்லா விஷயத்துலையும் தேவையில்லாத மூக்க நுழைச்சி அந்தந்த விஷயத்தை பார்க்கறத விட நம்ம சொந்த விஷயத்தில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருக்கலாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா நிறைய சம்பாதிக்கணும், நிறைய சேர்த்து வைக்கணும், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நம்ம இருக்கிறத வச்சு சந்தோஷமாக இருக்க முடியும். என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சந்தோஷமாக வாழ முடியும். அந்த வாழ வேண்டிய விஷயத்தில் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சம்பாதிக்கணும், சேர்த்து வைக்கணும், பசங்களுக்கு கொடுக்கணும், பசங்களுக்கு வீடு வாங்கி வைக்கணும், நகை வாங்கி வைக்கணும், பொருள் அதெல்லாம் முக்கியம் இல்லை. நம்ம வந்து முதல்ல நம்ம சம்பாரித்து நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணோம். நம்ம சந்தோஷமாக இருந்தாலே நம்மளை சுற்றி இருக்கவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. நம்ம இதை சேர்த்து வச்சு தான் கொடுத்துட்டு போகணுன்னு அவசியம் இல்லை. நம்ம சந்தோஷத்தை சேர்த்து வச்சு கொடுத்தா போதும். பசங்க எல்லாரையும் படிக்க வச்சு நம்மளால் என்ன முடியுமோ அந்த அளவுக்கு படிக்க வச்சா போதும். முடிஞ்சால் என்னோட வார்த்தையை நீங்கள் கேட்குறவங்களா இருந்தீங்கன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, முடிஞ்சால் உங்களுடைய பெற்றவங்களே நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா நிறைய பேர் பெற்றவங்க உயிரோடு இருக்கும்போது பார்க்க முடியாமல் இப்போ செத்ததுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணி என்னென்னவோ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதோட உயிரோடு இருக்கும்போதே உங்கள் பெற்றவங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். உங்கள் பசங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸோட உங்கள் பெற்றவங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. உங்களை பெற்றவங்க தான் உங்களுக்கு எல்லாமே தெய்வம். ஆனால் நீங்கள் நினைப்பீங்க, எங்கள் அப்பா எனக்கு அது செய்யலை, இது செய்யலை, இது செஞ்சு வைக்கல, அது செஞ்சு வைக்கல, அதெல்லாம் முக்கியமே இல்லைங்க. உங்களை சந்தோஷமாக இவ்வளோ நாள் இந்த வயசு வரைக்கும் உங்களை படிக்க வச்சோ இல்லை உங்களுடைய கஷ்டங்களெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு உங்களை இந்த நிலைமை கொண்டு வந்திருப்பாரு. நீங்கள் எப்படி இப்போ உங்களுடைய பசங்களை கஷ்டம் தெரியாமல் வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் உங்களுக்கு கஷ்டம் தெரியாமல் வளர்க்கணும்னு நினச்சிருப்பாங்க. அதனால உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் என்ன சந்தோஷமாக இருக்கணும்னா, முதல்ல உங்களுடைய ஹேபிட்ஸை மாற்றிங்க. உங்களுக்காக வாழுங்க, அடுத்தவங்களுக்காக வாழாதீங்க. உங்கள் பசங்களுக்காகவோ மற்றவங்களுக்காகவோ நீங்கள் என்றைக்கும் வாழாதீங்க. உங்களுக்காக நீங்கள் என்னைக்கு வாழ்கிறீங்களோ அன்றைக்கி தான் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். முதல்ல உங்கள் தேவைகள் என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கணுன்றதை முடிவு பண்ணி அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய வருமானத்தை பெருக்கி, அந்த வருமானம் எவ்வளோ வந்தாலும் எந்த வருமானமாக இருந்தாலும் அதில் நம்மளால் சந்தோஷமாக வாழ முடியும். அந்த சந்தோஷத்தை வாழுங்க. இன்னைக்கு இதுதான் என்னுடைய தகவல். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் பேசுறது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பேர் ஜான் பால். ஜான் அண்ட்